அப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், 2.5 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, 80 வயசு பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை, என்னையா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு. அப்பெல்லாம் வாயவே திறக்கலை முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு லிஸ்ட் போட்டு வாசிக்கிறாரு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான வெக்கமாவே இருக்காதா? அதை படிக்கும்பொழுது மனசுக்கு வாய் கூசாதா உங்களுக்குலாம்? சட்டசபையில போய் அப்பாவை தேடுறீங்க, அப்பா எங்கன்னு கேட்குறீங்க, அங்கே போய் அப்பா எங்கன்னு கேட்குறீங்க, உங்கள் அம்மா கிட்ட அப்பா எங்கன்னு கேட்டால் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மீனில் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து சர்க்காஸ்டிக்காகவோ இல்லை எதுவும் இதாகவோ, ஏன்னா அந்த ஒரே நாடு நிகழ்ச்சி இதழ் வெளியீட்டு நிகழ்ச்சியில் தான் இது பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஏதாவது டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரியோ இல்லை அவர் முகபாவமோ அப்படிலாம் இல்லை. இந்த இப்போ போய் சைதாப்பேட்டையில் நின்றுக்கிட்டு பேசுகிறார் ஆர்எஸ் பாரதி, இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு. எவ்வளவு வாய்க்கொழுப்பு உங்களுக்குன்னா, உங்களை எல்லாம் நான் உண்மையாலுமே சொல்றேன், எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்கல்ல மக்கள், அதுக்காக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளவு அநியாயம் பண்ணி எங்களெல்லாம் எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுறான்னு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 100 நாள் ஆட்சியில எந்திரிச்சு நின்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. போன 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன 5 வருஷத்துல கஞ்சாவுக்கு துப்பு கொடுத்த பையன் வந்து கொலை, கல்லூரி மாணவன் படுகொலை, ஸ்கூல்ல படுகொலை, எத்தனை செய்திகள். ஒரு நார்மலா இருக்கிற மைண்ட் செட்ல இருக்கிற பையன் ஒரு ஃப்ரெண்டை மிஞ்சி போனா 2 அரை விடுவான், கொல்ற அளவுக்கு சாகிற அளவுக்குலாம் அடிக்க மாட்டானுங்க. இப்போ கஞ்சா, அந்த ட்ரக்ஸு, அதோட வேகம் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது என்னைக்கு வந்து சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்க வந்து நிக்குது அப்படின்னா, அதுக்கு போன 5 ஆண்டுகள் திமுக நடத்தின ஒரு கேவலமான ஆட்சி. போதையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணாருன்னா, போர்டுல போய் கையெழுத்து போட்டார், வெள்ளை போர்டுல ஸ்டாலின் ஐயா, போதையில்லா தமிழகம் அப்படின்னு வெள்ளை போர்டில் கையெழுத்து போட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் போட்டார், கனிமொழி அக்கா போட்டாங்க. ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி எப்படா ஓடுங்கிற மாதிரி நான் போய் வெள்ளை போர்டில் கையெழுத்து போட்டேன்னா போதையை ஒழிச்சிட்டேன் கிளம்புங்கடா அப்படின்ற அளவுக்கு அப்படிதான் அவங்க போதையை ஒழிச்சாங்க. எப்படி ஒரு 10 வயசு குழந்தைய என் பிள்ளைய பாலியல் சித்திரவதை பண்ணிட்டான்னு நிற்கிற பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது திமுக அரசு, போன திமுக அரசு. இவங்க பிள்ளைகளோட, பெண் குழந்தைகளோட பாலியல் வழக்கை பற்றி பேச இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? முதல்வர் அவர்களுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, காவல்துறையை நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது இந்த சட்டம் ஒழுங்குக்கும் போதை கலாச்சாரத்துக்குமான கவனம் இன்னும் கூடுதலா போகல அப்படிங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. இப்போ அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்கணும். ஏன்னா காவல்துறை இதுக்கு முன்னாடி 5 வருஷமா திமுகவோட கைகள்லயே இருந்து மோல்டான காவல்துறை. ஸோ அதை நீங்க திருப்பி எடுத்து மோல்டு பண்ணணும். நான் எவ்வளோ சீரியஸா இருக்கேன்றத காவல்துறைக்கு புரிய வைக்கணும். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்றைய சட்டமன்ற விவாதத்தில் மாணவர்கள் கொலை, போதைப் பொருள் கலாச்சாரம் குறித்து கவன ஈர்ப்பு கொண்டு வந்தாங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பாதிலேயே வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாங்க. இல்லை, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வைக்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்து யார் வந்து துப்பு கொடுத்தாங்களோ அந்த துப்பு கொடுத்த பையனையே, இங்கே வந்து போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்த பையனையே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்ததா திரும்ப திருவொற்றியூரில் அதே மாதிரி ஒரு சம்பவம். அது 12வது வகுப்பு படிக்கிற மாணவன். அந்த மாணவனோட இறப்புக்கு வந்து ஆதவர்ஜுனா, இவர் ராஜ்மோகன் அவர்கள்லாம் போயிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேள்வி கேட்டு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கிளம்பி வேக வேகமாக ஓடி காரை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ இது என்னன்னா, இந்த திமுகவுக்கும் தாவேகா ஆட்சிக்கும் இது திமுக 2.0 ஆட்சி போல தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை கேள்வி கேட்க திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 100 நாள் ஆட்சியில எந்திரிச்சு நின்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. போன 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போன 5 வருஷத்துல கஞ்சாவுக்கு துப்பு கொடுத்த பையன் வந்து கொலை, கல்லூரி மாணவன் படுகொலை, ஸ்கூல்ல படுகொலை, எத்தனை செய்திகள். இதே போல அங்க தகவல் போதை கும்பலால் கொலை, இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதே போல் நம்ம சொன்னோம் 2021க்கு முன்னாடி வரைக்கும் மெத்தபெட்டமைன்கிற ஒரு ட்ரக்ஸ் பேரே யாருக்கும் தெரியாது. அதை அறிமுகப்படுத்தின பெருமையே திமுகவுக்கு தான் சேரும். திமுகவோட அயலக அணியில இருந்த ஜாபர் சாதிக்குங்கிறவர். அப்ப அவர் மூலியமா இங்க பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் கஞ்சாவையும் மெத்தையும் போதையும், அதாவது கஞ்சாலாம் இவங்களுக்கு ஜுஜுப்பி, அதெல்லாம் ரொம்ப கம்மி விலை, மலிவு விலை. நாங்க ஹை குவாலிட்டியில இறக்குறோம் மெத்து, அதுலயே என்னென்னமோ 2-3 சப்ஸ்டான்ஸ் வச்சு என்னென்னமோ சொல்றாங்க.
நமக்கு வாயில கூட நுழையாத அளவுக்கானதெல்லாம் போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்போ 5 வருஷத்துல நம்ம கதறணும். அதாவது போன 5 வருஷத்துல நாங்க என்னெல்லாம் பேசுனோமோ, அதெல்லாம் சம்மரியா எடுத்துட்டு வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. போதை கலாச்சாரம் அதிகமானதுனால, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கு. அது மட்டுமல்லாமல், இத போல கஞ்சா, மெத்து எடுக்கிறவங்க தான் குழந்தைகள வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க. போக்சோ வழக்குகள் அதிகமாகுது. இதெல்லாம் நாங்க சொன்னப்போ, போன திமுக ஆட்சியில மகளிர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனாங்க தெரியுமா? அதுல மேடைய டமால் டமால்னு தட்டி தட்டி சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலேயே தமிழகம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். இங்க வந்து அதெல்லாம் இல்ல அப்டின்னாரு. போக்சோ வழக்குகள் 100% தாண்டி 150% அதிகமா போயிட்டு இருக்கு. 2 வயசு புள்ள, 5 வயசு புள்ள, 10 வயசு புள்ள கூட வெளியில முடியல. அப்படின்லாம் நம்ம சொன்னப்போ, நீங்க அத காதுல கூட வாங்கிக்கல. ம். இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு ஒண்ணு வந்து நீங்க போடுறீங்க. நீங்க 5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி நடத்தியிருந்தீங்கன்னா, அதோட கன்டினியூவேஷன் தானே இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாங்க வந்து விஜய் அவர்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க சும்மா நினைக்கிற மாரிலாம் கிடையாது. இந்த போதை கலாச்சாரம், இந்த போதை கும்பலோட நெக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா வேர் விட்டுருச்சு 5 வருஷம் இங்க. அவைங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. நீங்க அப்பா இதுக்குன்னு தனியா ஸ்குவாடு போட்டு, இதுக்குன்னு தனி படை அமைச்சு, அதுக்குன்னு நீங்க ஸ்பெஷலா செலவு பண்ணா மட்டும் தான் இத நீங்க காலி பண்ண முடியுமே ஒழிஞ்சு, நீங்க நெனைக்கிற மாரி காவல்துறையில இது பண்றது, போதை இல்லா தமிழ்நாடுங்கிறது ஆப் கிரியேட் பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத நான் டே 1லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு வந்து அத வந்து ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்காங்க. நாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு இது பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நாங்க ஃபண்ட் எல்லாம் கூட அலாட் பண்ணியிருக்கிறோம். இத்தனை கோடிகள் அலாட் பண்ணியிருக்கோம்ன்றது எல்லாமே பேசியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது. ஏன்னா, யாரா இருந்தாலும் சரி, இங்க அரசியல தாண்டி இங்க நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கை, இளைஞர்களோட வாழ்க்கை, எதிர்காலம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோசிச்சு பாருங்க, அந்த 19 வயசு பையன் அமுதன்ற பையன 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. நான் இந்த திமுக 2.0 மாரியே தான் தாவேக்காவும் நடக்குதுன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? போன 5 வருஷத்துல என்ன பண்ணானுங்கன்னா, யாருக்கெல்லாம் பிரச்சனையோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையே கேள்வி கேட்கறது. இல்ல அவங்களையே வந்து தப்பா சொல்றது. அண்ணா யூனிவர்சிட்டினா அத்தன மணிக்கு அந்த பொண்ணு அங்க ஏன் போச்சு? எப்படி ஒரு யுனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள 8:30 மணிக்கு மேல ஏன் எங்க போச்சு? அப்படின்னா, கேம்பஸ்க்குள்ளேயே பாதுகாப்பு குடுக்க துப்பு இல்லன்னா, நீ ஏன் இங்க முதல்வராய் உட்கார்ந்திருக்கீங்க? அப்போ உங்கள கேட்கணும்ல. ஏதோ ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா, அந்த பொண்ணு கிளாம்பாக்கத்துல ஒரு பொண்ண ஆட்டோல கடத்துறாய்ங்க. நைட்டு 10:30 மணிக்கு. 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு கிளாம்பாக்கத்துல என்ன வேல? ஏன் நைட்டு பஸ் கிளாம்பாக்கத்துல 11க்கும் வரும், 12க்கும் வரும், 1க்கும் வரும், மிட் நைட்ல வந்து இறங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அதுவரைக்கும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பாத்ரூம கூட பூட்டி வச்சிருந்தீங்க அந்த டைம்ல. அப்ப அந்த பொண்ணு ஒரு ஆட்டோ போட்டு இப்படி யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ, அதே போல குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. போக்சோ வழக்குகள்னா, பெத்தவங்கலாம் என்ன பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க மேல அக்கறை இல்லையா? நீங்கலாம் புள்ளைய அங்க தெருவுல விளையாட விட்டுட்டு என்ன பண்ண? புள்ள தெருவுல விளையாடாம எங்க விளையாடும்? அடுப்படியில கொண்டு போய் ஏறி விளையாட விட முடியும். அடுப்படி மேடையில ஏறி விளையாடுமா? எண்ணெய் சட்டியில இங்கிட்டு, இங்கிட்டு குச்சி, குச்சி விளையாடுன்னு. குழந்தைங்கன்னா தெருவுல தான் விளையாடும். இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க துப்புல்ல, குழந்தைய விளையாட கூட யோக்கியதை இல்லாத ஒரு ஆட்சிய நடத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த தாவேக்கால என்ன பண்றாங்கன்னா, அந்த அமுதன்கிற பையன வந்து கொலை பண்ணதுக்கு, இவங்க என்ன சொல்றாங்க? கோஷ்டி மோதல். அதுக்கு வந்து எதிர்க்கட்சியில கேட்ட கேள்வி வேலிடான. ஒரு கோஷ்டி மோதல்னா என்ன? இங்கிட்டு இந்த ஒரு 10 பக்கம் பேரு, இருக்கணும், இங்கிட்டு அங்க ஒரு ஒரு 10 10 பேரு, பேரு. 2 கோஷ்டி மோதிக்கிட்டா கோஷ்டி மோதல். ஒத்த பையன போட்டு 20 பேர் போட்டு அடிச்சு கொல்றான்னா, அதுக்கு பேர் கோஷ்டி மோதலா? அதுவும் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து வழக்க வந்து திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் நான் என்ன கேட்கிறேன், இங்க தாவேக்காவா, திமுகவாங்கிறதெல்லாம் கிடையாது. அமுதனோட அம்மா, அப்பா. அவங்க இடத்துல இருந்து மட்டும் தான் நீ பார்க்கணும். ஒரு 19 வயசு புள்ளைய தூக்கி குடுத்துருக்காங்க. எவ்ளோ பெரிய இழப்பு. அப்போ நீங்க அவங்க இடத்துல இருந்து நியாயமா எது உண்மையோ அத பேசணும். நீங்க மீடியா முழுக்க என்ன பரப்புறீங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு முகமூடி போட்டுட்டு போய் இன்னொருத்தன் போய் ஃபோன திருடுனான். அவன் ஃபோன திருடிட்டு இங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க துரத்தி வந்து அடிச்சாங்கன்னா, அப்ப நீங்க மட்டும் உங்க அரசியல்ல இருக்கிறவங்க 1000 அயோக்கியத்தனம் பட்டுன்னு இறந்து போனாலும், "இறந்தவர்களின் மாண்பை குறைக்கலாமா?" அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க. அப்ப நீங்க இறந்ததுனாலயே நீங்கலாம் புனிதர்கள் ஆயிடுறீங்க. சரி தொலைஞ்சு போங்க. ஆனா, இங்க ஒரு 19 வயசு புள்ளைய தூக்கி குடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் குடுக்கும்? அந்த பையன் போய் ஒரு ஃபோன திருடுனான். இல்ல அவங்களுக்கு உங்களுக்கு கோஷ்டி ஏன் நீங்க இந்த பொய்ய சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், உண்மை எதுவோ தீர விசாரிச்சு, அதுக்கப்புறம் தகவல குடுக்குறோம். அப்படின்னு கூட சொல்ல முடியாதா உங்களால? ஏன் இவ்வளோ அவசர அவசரமா கோஷ்டி மோதல்ங்கிறீங்க? சட்டப்பேரவையில பதிவு பண்றீங்க இதெல்லாம். கோஷ்டி மோதல், இவங்க போய் அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இவங்கள அடிச்சிருக்காங்க. தெளிவுபட அவங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, காவல்துறையில கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அந்த பையன. எங்க போதை மருந்து இது பண்றது என்னன்ட்டு. அப்போ இது என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? அப்ப திமுகவோட கைப்பிடியில இருந்த காவல்துறை மாரியே தான் இப்பயும் வந்து நாங்க அந்த முதல்வர கேட்டுக்கிட்டே இருந்தோம். முதல்வரே, உங்க இரும்பு கரம் என்ன பண்ணுது? இரும்பு கரம் துரு புடிச்சிருச்சா? காயலாங்கடைக்கு போச்சான்னு. இப்ப மாற்றம் அப்படின்னு இப்ப ஒரு கரம் வந்திருக்கு. இப்ப இந்த கரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
இந்த பாருங்கள் இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். இப்பதான் ஆட்சி வந்திருக்கோம்னா, உங்களுக்கு டைம் எதுக்கு குடுக்கலாம்? நாங்க எங்களுக்கு நிதிக்கு டைம் பத்தல, எங்களுக்கு ஸ்கீம்ஸ்க்கு குடுங்க. நாங்க நெறைய உங்களுக்கு வாக்குறுதிகள் குடுத்தோம். அதுக்கு குடுங்க. இங்க ரோடு போடணும், அங்க பாலம் கட்டணும். இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கோங்க. பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள், போதை கலாச்சாரம். இந்த 4ம் வீடு தீப்புடிச்சு எரியிற மாரி. தீப்புடிச்சு எரிஞ்சா உடனே தண்ணி ஊத்தி அணைக்கணும். அப்ப நீங்க அதுக்கு அவ்ளோ ஹை பிரியாரிட்டி குடுத்து நீங்க பார்க்கணும். நாங்க இப்ப தான் வந்திருக்கோம் நீங்க. 30 நாள் தான் ஆச்சுன்னீங்க. 60 நாள் தான் ஆச்சுன்னீங்க. இன்னைக்கு 100 நாள் ஆயிடுச்சு. அப்ப 100 நாள் ஆகியும் இன்னமும் தினம், 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 தினம் நியூஸ் பேப்பர தொறந்தா அங்க கொலை, இங்க கொலை, அங்க கொலை. இந்த கொலைகள்லாம் இப்ப எதுக்குள்ள நடக்குதுன்னா, காலேஜ் கேம்பஸ்லயும், ஸ்கூல் மாணவர்களும். ஏன்னா இவங்க தான் டார்கெட். இந்த ட்ரக்ஸ் மாஃபியாக்கு வந்து டார்கெட்டே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் தான். ஏன்னா இத தாண்டி வேலைக்குன்னு போயிருக்கவன் வந்து இவனுங்களோட ட்ராப்ல மாட்ட மாட்டானுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கமிட்மெண்ட் வந்துரும். அவனுக்கு ஃபேமிலி, இஎம்ஐ இந்த இதுல இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் தான் அவனுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியாது. அந்த கமிட்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. டெய்லி ஸ்கூலுக்கு போறப்பயோ, காலேஜுக்கு போறப்பயோ வீட்ல அம்மா கிட்ட ரூ. 100 கொடு, ரூ. 50 கொடு, ரூ. 200 கொடுன்னு வாங்கிட்டு போறவன். ஸோ அவங்கிட்ட இவங்க இந்த மாதிரி விக்கிறதும், இன்னொன்னு அந்த ஏஜ்ல இருக்கிறவனுக்கு தான் எதையும் ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். இத சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறோம்டான்னு ஆரம்பிக்கிறது தான் எல்லா கெட்ட பழக்கங்களுமே. அந்த காலத்துல வந்து அந்த சிகரெட் பிடிக்கிறவங்கலாம் கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு இருப்பான். ஏய் சும்மா ஒரு தடவ ட்ரை பண்றான்னு குடுத்தான். சும்மா ட்ரை பண்ணி அப்படியே எனக்கு பழக்கமாயிருச்சு. இப்படிதான் அந்த அந்த வயசு வந்து ஏதோ ஒண்ணு புதுசா இருந்தாலும் அத ட்ரை பண்ணணுன்ற மாரி இருக்கும். அப்ப அவனுக்கு ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு ஸ்கூல் வாசல்ல நாங்க கதறினோமா, நான் கிட்டத்தட்ட ஒரு 100, 200 வீடியோக்கு மேல பேசியிருப்பேன். ஏம்மா ஸ்கூல் வாசல்ல கஞ்சா முட்டாய் கிடைக்குது. கூலிப்புங்கிறானுங்க, நாக்குக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறாய்ங்க, பிங்க் முட்டாய்ங்கிறாய்ங்க, ஆரஞ்சு முட்டாய்ங்கிறாய்ங்க, பச்சை முட்டாய்ங்கிறாய்ங்க, எல்லா கலர்லயும் கிடைக்குது முட்டாய். ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது. அப்ப நீங்க இங்க கிடைக்குதுன்னு தகவல் வந்தா இமிடியேட்டா நீங்க அங்க ரெய்டு போக மாட்டீங்களா? அதாவது ஸ்கூல் வாசல்ல என்ன இருக்கும்? நாங்கலாம் படிக்கிறப்போ ஸ்கூல் வாசல்ல நெல்லிக்காய், மாங்காய், புளிப்பு முட்டாயி இது விக்கும். இன்னைக்கு ஸ்கூல் வாசல்ல கூலி முட்டாயின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்கூல் சரவுண்டிங்ல 1 கிலோமீட்டர்ல இருக்க கடைகளுக்குலாம் உங்களால ரெய்டு போணும். அங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது நீங்க ஸ்ட்ரிக்ட்டா பண்ணீங்கன்னா, 4 தடவ அந்த கடைக்காரன இது பண்ணீங்கன்னா, 5வது தடவ அவனுக்கே இது தேவையில்லப்பா இந்த வம்பு. நம்ம அது வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இத வந்து எல்லா கடைகள்லயும் போர்டு மாட்டணும். இந்த இந்த கிலோமீட்டர் இந்த பிரமிசஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள இங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கணும். இதையெல்லாம் செய்யறத தவறிட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு வரம்பு மீறி. இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், ஐயோ ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது, காலேஜ் பசங்க தான் டார்கெட்னு. இது இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா முத்தி, அந்த போதையோட வேகத்துல அவன் பாக்குறவனெல்லாம் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். ஒரு நார்மலா இருக்கிற மைண்ட் செட்ல இருக்கிற பையன் ஒரு ஃப்ரெண்ட மிஞ்சி போனா 2 அறை விடுவான். கொல்ற அளவுக்கு சாகுற அளவுக்குலாம் அடிக்க மாட்டானுங்க. அப்ப கஞ்சா, அந்த ட்ரக்ஸ் அதோட வேகம் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது இன்னைக்கு வந்து சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்க வந்து நிக்குது அப்படின்னா, அதுக்கு போன 5 ஆண்டுகள் திமுக நடத்தின ஒரு கேவலமான ஆட்சி. இந்த தடவ தாவேகா வந்து 100 நாட்கள் ஆகியும், இன்னும் அத வந்து அதோட சீரியஸ்னஸ் புரியாம, ரொம்ப அத லூஸ் ஹேண்டா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதோட விளைவு இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கொலைகள். வெளிநடப்பு செஞ்ச உடனே உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சரியான பதிலே சொல்ல மாட்றாங்க. துறை சார்ந்த அமைச்சரே அங்க எதுவும் பேசல. அ அ முதல்வர் விஜய்க்கு கீழ தான் அந்த துறைகள் எல்லாமே வருது. அவர் வந்து தாமதமா தான் வராரு. அதுக்கப்புறமா வந்து இந்த 100 நாள் சாதனைய வந்து பட்டியலிடுறாரு. ஒருவேள அவர் முன்கூட்டியே வந்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கான பதில்கள சொல்லியிருக்கணுமோ? யார் சொல்லியிருக்கணும்னு கேட்கிறீங்க? முதல்வர் விஜய் அவர்கள். அவர் பேச மாட்டாருன்னு இவங்களுக்கே தான் தெரியும்ல. அவங்க தான் அவரே சொல்லிட்டாங்களா, ஆதவர்ஜுனா முன்னாடி சொல்லிட்டார்ல. எங்க முதல்வர வந்து சும்மாலாம் நீங்க தொந்தரவு படுத்தக்கூடாது. நாங்க அவர் தான் வந்து பதில் சொல்லணும். உட்கார்றதுங்கிறதே இந்த தமிழக சட்டசபைக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது? வரப்பிரசாதம். அவர் உட்கார்ந்திருக்கிறாருனாவே அதுக்கே நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அப்ப நாங்கலாம் எதுக்கு இருக்கோம்? நான் பேசுறேன், நிர்மல்குமார் பேசுவாரு, இவரு ராஜ்மோகன் பேசுவாரு, இங்கிட்டு புசி ஆனந்த் பேசுவாரு. நாங்க பேசுவோம். இல்ல அப்டின்னா ரமேஷ் இருக்காரு. ஸோ அவங்கலாம் பேசுவாங்க. அவர் மெயின் வந்து அவர் எதுக்கு பேசணுமோ அதுக்கு தான் பேசுவாரு அப்டின்ற மாரி தான் சொல்லுவாங்க. பல இடங்கள்ல கேட்டாச்சு, ஏன் முதல்வர் வாய தொறக்கல? ஏன் வாய தொறக்கல? வாய தொறக்கல? பிரஸ் மீட் தான் குடுக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் 1 டூ 1 இன்டர்வியூவாவது குடுக்கலாம். இல்ல நீ இந்த 1 டூ 1 இன்டர்வியூ வேணாம். சும்மா கேமராவ ஆன் பண்ணி இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு வீடியோ போட்டீங்களே, அந்த மாரி மக்கள் பிரச்சனை எது வருதோ, அதுக்கு ஒரு வீடியோவா போட்டு மக்கள அட்ரஸ் பண்ணுங்க. இப்ப மோடி அவர்கள் பண்ணலையா Instagramல? மக்கள் எத பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்களோ, அதுக்கு அவரே ரீல்ஸ் போட்டு மக்களுக்கு பதில் சொல்றாரு டைரக்ட்டா. ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு டைம் ஒதுக்கி மக்களோட இதுக்கு இளைஞர்களோட இதுக்கு வந்து நாம பதில் குடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொறுப்போட செயல்படுறாரு. முதல்வர் அவர்கள் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாரி அவர் இருக்கிறாரு. இன்னொன்னு இங்க கவுண்டர் குடுக்குறவங்களும் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில வந்து சபாநாயகர் இங்கிட்டு இருக்கப்ப சட்டசபை மாண்பு இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாதுங்கிறாரு ஒழிஞ்சு, இந்த பக்கம் பேசுறது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, சட்டசபையில பேசுற மாரியே இல்ல.
இந்த மேடையில பேசும்பொழுது பேசுவாங்களே அது போல எல்லாம் பேசுறாங்க. ஸோ அப்ப இவரால அத கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அடுத்ததா இவரு சரத் அவர்கள் பேசும்பொழுது பொடி நுணுக்குனாரு. எங்க பொடி என்ன பொடின்னு சொல்லி அது உதயநிதி அவர்கள் கேட்டிருந்தாங்க. கேட்டோனே, சரத் அவர்கள் எந்திரிச்சுங்க பாருங்க, நாங்க விளக்கம் குடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து என்ன விளக்கம் குடுத்தாரு? புள்ளைக்கு மாத்திரை நுணுக்குனேன்னாரு. அது எப்படி ஸ்டார்ட் அப்ப ஆச்சு? புள்ளைக்கு யாரு வந்து கார்டுல மாத்திரை நுணுக்குவாங்களான்னு நாங்க கேட்டோம். நாங்க சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டோம். ட்ரக் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ட்ரக் டெஸ்ட்ட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்தா 2 வருஷம் வரைக்கும் கூட அந்த ட்ரக்கே நிறுத்தி 2 வருஷமா அதுக்கப்புறம் எடுக்காம இருந்தா கூட அதுல தெரிஞ்சிரும். நீங்க ட்ரக் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ட குடுத்தீங்களா? இல்ல உங்க மேல ஏதாவது விசாரணை வச்சாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? ஆனா அதுல சரத் அவர்கள் வந்து ஒரு வேலிடான கேள்வி கேட்டாரு. இத நாங்க முன்னயே கேட்டோம். சரத் அவர்கள் வந்து இந்த ட்ரக் எடுத்ததா சொல்லப்படுற காலகட்டம் வந்து திமுகவோட ஆட்சி காலத்துல. ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி விடியுங்க. அப்ப திமுக ஆட்சி காலத்துல ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற கிரவுண்ட்ல கூட உட்கார்ந்து ஒருத்தன் சுதந்திரமா பொடி நுணுக்கி எடுத்து போடுற அளவுக்கு அவ்வளோ ஆட்சி அமோகமா நடந்திருக்கு. எப்படி போதை கலாச்சாரம் இங்க பரவி இருக்குங்கிறத அத அன்னைக்கே அவர் கேட்டாரு. அப்ப அப்ப நீங்க அதையே ஒத்துக்கிறீங்களான்னு. அடுத்து போற போக்குல வந்து ஏங்க 808 கோடிக்கு மேல வந்து இதுக்கு வந்து வேலைக்கெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உடனே நேரு வரும். யோவ்! நீங்க தானேய்யா பேசிட்டு இருக்கீங்க. எதுக்குய்யா சம்மந்தம் இல்லாம என்னைய போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி அவர் எந்திரிச்சு, இங்க பாருங்க. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. எதுக்குங்க சம்மந்தமே இல்லாம 808 கோடி நீங்க அத பத்தி சொல்றீங்க? அது வழக்கு கோர்ட்ல இருக்கு. இத அவை குறிப்பிலேருந்து நீக்குங்க. அப்படின்னு அவரு பாவம். அவர் பிரச்சனை அவருக்கு. அவர் எந்திரிச்சு நடுவுல இது பண்றாரு. ஸோ, இப்ப இந்த மாதிரி முன்னுக்கு பின்ன அவங்கவங்க எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. யாரும் பதில் குடுக்காமலாம் இல்ல. ஆதவ அர்ஜுனா அவர்களும் கேள்வி கேட்டாரு. நீங்க வந்து இப்ப இந்த போதை கலாச்சாரத்துக்கு எங்க முதல்வர் அத பண்ணாரு, இத பண்ணாருங்கிறீங்களே. இதுக்காக நீங்க தனியா இது பண்ணி அதுக்காக நிதி எவ்வளோ ஒதுக்குனீங்கன்னு கேட்டாரு. ஆனா அதுக்கான பதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்ல. ஏன்னா அவங்க போன தடவ வந்து போதை கலாச்சாரத்துக்காக போதைய ஒழிக்கணும்னா என்ன பண்ணாருன்னா, போர்டுல போய் கையெழுத்து போட்டாரு வெள்ள போர்டுல. ஸ்டாலின் ஐயா. போதையில்லா தமிழகம் அப்படின்னு வெள்ள போர்டுல கையெழுத்து போட்டாரு. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் போட்டாரு. கனிமொழி அக்கா போட்டாங்க. ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா வண்டி எப்புட்றா ஓடுங்கிற மாரி, நான் போய் வெள்ள போர்டுல கையெழுத்து போட்டேன்னா, போதைய ஒழிச்சுட்டேன். கிளம்புங்கடா. அப்படின்ற அளவுக்கு அப்படிதான் அவங்க போதைய ஒழிச்சாங்க. அதனால இப்ப கேள்வி கேட்டா அவங்களுக்கு சொல்றதுக்கு பதில் கிடையாது. ஆதவ் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு, ஒரு 2 வயது குழந்தைய கூட திமுகவ சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து கலைஞர் பாலியல் என்கிற வன்கொடுமை பெரிய நாயகம் அவர் பேரு. பண்றாரு. உங்க ஆட்சி இப்படிதான் இருந்துச்சு அப்படின்றாரு. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, நீங்களே சொல்றீங்க, எங்க ஆட்சியில அவங்க மேலலாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. அப்போ இந்த பிரச்சனைய எப்படி தடுக்கணும்? இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காம, உங்க ஆட்சியில இது நடந்துச்சு, எங்க ஆட்சியில இது நடந்துச்சுன்னு மாத்தி மாத்தி குற்றம் சுமத்திக்கிறாங்களோ? அதுதான் இதுலயே கவனம் அதாவது போயிடுது. இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு அப்படியே தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவமாங்களா அது மாதிரி 2 வயசு குழந்தை, 2 1/2 வயசு குழந்தையெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற நியூஸே நம்ம எப்ப கேள்விப்படுறோம்? இந்த போன ஆமா. 2021லேருந்து 26 தான். அதுக்கு முன்னாடி பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தொடர்ந்துட்டே இருக்கும். இருக்கும். மிஞ்சி போனா அதிகபட்சம் ஒரு 10 வயசு, 11 வயசு அந்த குழந்தை ஒரு அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கிற போதும் தான் இந்த மாரி ஒழிஞ்சு, 2 வயசு குழந்தை அதெல்லாம் சொல்றது. மாதக்கணக்குல இருக்கிற ஆ குழந்தைகளுக்கு அந்த எப்படி? குழந்தை பச்சை குழந்தைங்க 85 வயசு பாட்டிய பாலியல் துன்புறுத்தல் குடுத்து கொலையே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதோட விளைவுன்னா, கஞ்சா, மெத்து. ஸோ அவனுக்கு அந்த ட்ரக்ஸ உள்ள எடுத்துட்டா, எதிர்ல இருக்கிறது குழந்தையா, பாட்டியா அதெல்லாம் தெரியல. அவன் ஒரு மிருகம் மாரி ஆயிடுறான். அப்போ இது போன திமுக ஆட்சியில தான் அளவுக்கு அதிகமா நடந்தது. அப்ப நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2 1/2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. 80 வயசு பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்ல. என்னையா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு. அப்பலாம் வாயவே தொறக்கல. முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு லிஸ்ட் போட்டு வாசிக்கிறாரு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான வெட்கமாவே இருக்காதா? அத படிக்கும்பொழுது மனசுக்கு வாய் கூசாதா உங்களுக்கெல்லாம்? எத்தன முறை நாங்க வந்து கதறணும். நீங்க வந்து இதுக்கு அனுப்புற டேட்டா குடுக்கலங்க இவங்க. 2023க்கு அப்புறம் டேட்டாவே குடுக்கல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க? அப்ப ஏன் நீங்க அவ்வளவு யோக்கியனா இருந்தா, அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுனது எப்படின்னா, மக்கள் கிட்ட விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடிலாம் போக்சோ வழக்குகள் இருந்துதாம். ஆனா விழிப்புணர்வு இல்லாம மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்காம இருந்தாங்களாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே விழிப்புணர்வ ஊட்டி, எல்லாரும் திபு திபுன்னு ஓடி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதனால வழக்குகள் அதிகமாகுதாம். எத்தனை கேஸ்ல ஏங்க போக்சோ வழக்குக்கு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் அதிகம். நான் சொல்றேன், இந்த ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ்கள் கம்மி. பல வழக்குகள காவல்துறை எடுக்கவே இல்ல. அலக்கழிச்சு துரத்தி அனுப்புனாங்க. இன்னொன்னு குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது, பேரண்ட்ஸ் பயங்கர சென்சிட்டிவ். குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். தொலைஞ்சு போறானுங்க அப்படின்னு சொல்லி, கோயில்ல போய் கொஞ்சம் மண்ணள்ளி வச்சுட்டு சாம விட்டுட்டு போற பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ணா நகர்ல 10 வயது குழந்தை. 10 வயது குழந்தைய வந்து பாலியல் சித்திரவதை பண்ணாங்கன்றதுக்காக, அந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் அந்த இதுல வந்து எப்படி அழிஞ்சாங்க, என்ன பண்ணாங்க? காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. கோர்ட்ல போயி, கோர்ட் கண்டனம் தெரிவிச்சு சிபிஐ போணும் வழக்குன்னு சொன்னப்போ, போன திமுக அரசு என்ன பண்ணுது? சிபிஐ குடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. எப்படி ஒரு 10 வயசு குழந்தைய என் புள்ளைய பாலியல் சித்திரவதை பண்ணிட்டான்னு நிக்கிற பேரண்ட்ஸ்க்கு,
அதுக்கு சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது திமுக அரசு, போன திமுக அரசு. இவங்க பிள்ளைகளோட, பெண் குழந்தைகளோட பாலியல் வழக்கை பத்தி பேச இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நீங்க உங்களுக்கு வந்து வெத்து உங்களோட அரசியல் எதுக்கு? சிபிஐ நாங்களா வர விட மாட்டோம் அப்படின்ற உங்க வெத்து ஜவுடாலுக்கு ஒரு 10 வயசு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை தடுத்து நிறுத்துனீங்கல்ல நீங்க, நீதியை தடுத்து நிறுத்துனீங்கல்ல நீங்க. அதே அஜித் குமார் இறந்து போனப்ப நீங்களே என் தூக்கி சிபிஐக்கு கொடுத்தீங்க. ஏன்னா அப்போ உனக்கு பிரச்சனை, கொடைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்களே சிபிஐக்கு கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவைன்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கு நீதி கிடைக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் கிடைச்ச தண்டனை தான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்குறது. புரியுதா? தமிழக மக்கள் எதையும் மறக்க மாட்டாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க லஞ்சம், ஊழல் இது எல்லாமும் மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சாமானிய மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. போன ஆட்சியில நாங்க எல்லா இடத்துலயும் சொன்னோம். எப்ப நீ சாமானியனோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றியோ அப்ப மக்கள் உடனே ஆட்சியில இருந்து இறக்கிடுவாங்க. பெண் குழந்தைகளை வெளியில அனுப்ப எவ்வளவு பேரண்ட்ஸ் ஏங்க, வாசல்ல கூட விளையாட விட முடியல ஒரு குழந்தைய. ஒரு கடைக்கு வெளியில அனுப்ப முடியல. வீட்டுல குழந்தைய அனுப்ப முடியலன்னா என்ன பண்ணுவான்? மாமியாரு, மாமனாரு, இந்த மாதிரி வயசானவங்களை அனுப்புவோம். வயசான பாட்டிகளை வெளியில அனுப்ப பயம். ஐயோ கிளவி போச்சே, வீட்டுக்கு வந்துச்சு தெரியல, எவனா தூக்கிட்டு போயிட்டானு தெரியலங்கிற அளவுக்கு. அப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நீங்க நடத்திட்டு முன்னெல்லாம் என்ன செய்வாங்க? துணைக்கு பாட்டியை யாராவது கூட்டு போக மாட்டேன், பாட்டிக்கு துணைக்கு அனுப்புற அளவுக்கு ஆச்சு போன ஆட்சியில. அப்படிலாம் நீங்க ஆட்சி பண்ணிட்டு அப்புறம் பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, பெண்கள் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா எப்படி போடுவாங்க? இந்த இப்ப போய் சைதாப்பேட்டையில நின்னுகிட்டு பேசுறாரு ஆர்எஸ் பாரதி, இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு. எவ்வளவு வாய்க்கொழுப்பு உங்களுக்கு எல்லாம். உங்களை எல்லாம் நான் உண்மையாலுமே சொல்றேன், எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்கல்ல மக்கள், அதுக்காக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளவு அநியாயம் பண்ணி எங்களெல்லாம் எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுறான்னு. வேணா இந்த மண்ணு சபிக்கும். அப்படி இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஆத்து மண்ணு, குளத்து மண்ணு, ஏரி மண்ணு, மலைகள் இதெல்லாம் சபிக்கும். ஏண்டா தமிழ்நாட்டுல இருக்கிற முட்டா பசங்களா உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுரா. இப்படி மண்ணையும் மலையும் தோண்டி போட்டு வச்சிருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்க, உட்கார வச்சிருக்கீங்களா எதிர்கட்சியாவது, இவனுங்களாம் தொடச்சு துரத்த வேணாமா வெளியில அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மண்ணு நீங்க கேள்வி கேட்கும். இந்த இப்ப ஏவா வேலு பாருங்க, ஏரி ஒரு ஏரியவே தூத்து உட்காந்து அள்ளி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவங்களுக்கு பேராசைக்கு அளவே இல்லையா? எதுவுமே பத்தாதா? ஆத்துல ஆறே கிடையாது, ஃபுல்லா மண்ணை ஃபுல்லா வாரி எடுத்து மலைகள், எவ்வளவு மலைகள், மலையவே காணோம், தர மட்டும் ஆக்கிட்டாங்க இடிச்சு இடிச்சு. ஆனா அந்த கனிம வளங்களை வித்ததுக்கான காசு கரெக்டா கஜானாக்கு வந்திருக்கா? கிடையாது. எல்லாம் இவங்க வாய்க்கு போயிருக்கு. கணக்குல எவ்வளவு வந்திருக்கு? சும்மா சில 100 கோடிகள். ஒரு மலையை ஃபுல்லா வெட்டி எடுத்தா சில 100 கோடிகள் தான் தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள் நம்மளோட மலையை வெட்டி வெட்டி கொண்டு காலி பண்ணிட்டாங்க. ஆனா கணக்குல வந்தது சில 1000 கோடிகள் கூட கிடையாது. அப்ப இதெல்லாம் கரெக்டா கணக்கு பண்ணி கஜானாவுக்கு கொண்டு வராம இருக்கிறதே இன்னைக்கு விஜய் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய தப்பு. நீங்க 100 நாள் ஆச்சு, ஏன் அவங்கள தோண்ட மாட்டேங்கிறீங்க? டாஸ்மாக் ஊழல்னு பெரிய லெவல்ல வந்துச்சுல, ஏன் அது இன்னும் வெளியே வரல? நேரு அவர்கள் மேல 1000 கோடின்னு சொல்லிட்டு இடி லெட்டர் எழுதுச்சுல, ஏன் இப்ப அதை நீங்க இன்னும் தோண்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏவா வேலு அவர்களா நீங்க கண்ணை மூடிட்டு எங்க தொட்டாலுமே ஊழலா தான் இருக்கும், ஏன் அதை இன்னும் வெளியில எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீ எவ்வளவு பேரு சொல்லிக்கிட்டே போறல, விரல விட்டு விட்டு விட்டு. போன ஆட்சியில திமுக ஆட்சியில ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து ஐடி ரைடு வந்தபொழுது ஃபைன் மட்டுமே 900 கோடி கட்டினாரு. எவ்வளோ ஃபைன் மட்டுமே? அப்ப ஃபைன் 900 கோடினா ஒயிட்ல கட்டணும். ஃபைன் நீங்க கட்டுறீங்கன்னா 900 கோடி ஒயிட்ல எடுத்து அவருக்கு கட்டுற அளவுக்கு இருக்குன்னா அப்ப எவ்வளவு பணம் அவர்கிட்ட இருக்கு? அப்ப நம்ம நியூஸ் வந்து தெரியுமா, டாய்லெட்ல எல்லாம் பணம், பெட்ல எல்லாம் பணம், தரைய தோணுனா பணம். இது நம்ம சினிமால தான் பார்த்திருப்போம். மார்ச்சுவரியில எல்லாம் பணம், மார்ச்சுவரியில பணம் இருக்கணும் பேரு. நீங்க மார்ச்சுவரியில பணம் வச்சிருந்தாங்க. அப்படிலாம் வச்சு நீங்க எல்லாம் பண்ணி இன்னைக்கு நாங்க ரொம்ப உத்தம புத்திரன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா, துரைமுருகன் அவர்களோட இதுல வேலூர்ல அந்த எலெக்ஷன் டைம்ல கட்டப்பையா அவ்வளோ பணம் இருந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த பணம் எங்க, அந்த பணம் யாரோடது, அதுக்கப்புறம் என்ன விசாரணையாச்சு? ஏன் இன்னைக்கு என்ன நியூஸா இல்ல? விஜய் அவர்கள் இதுக்குன்னு ஒரு டீமை போடுங்க, போட்டு போன ஆட்சியில என்னென்னலாம் வெளியே வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் கமுக்கமா மூடப்பட்டது தோண்டி எடுங்க, எடுத்து அத்தனை கோடி கஜானால சேருங்க, முடிஞ்சு போச்சா? அப்ப நீங்க உண்மையாலுமே நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டண்ட். விஜய் அவர்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. உதயநிதி அவர்களை வந்து விசாரணைக்காக அழைத்து போறது பாரியா? ஜெயலலிதாவுக்கு அப்புறம் விஜய் தான் அவர் மேல கை வச்சு, ஜெயலலிதா அம்மா தூக்குனாங்க, கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. உங்களை மாதிரி கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நாங்க கைது பண்ற ஐடியாலாம் இல்ல, விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறோம். அதே உதயநிதியை வச்சு கலாச்சு விட்டாரா? இப்போ முந்தினது அவங்க இதுல பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? என்னைய முத நாள் அங்கதானே இருந்தேன் தஞ்சாவூர்ல, சொல்லியிருந்தீங்கன்னா அங்கேயே தங்கியிருப்பேன்ல, எதுக்கே உங்க செலவுல என்னைய டூர் கூட்டு போற மாதிரி கூட்டு போறீங்க 8 பேரோட? யாரு? மாசு கூட இருக்கிறாரு, சேகர் பாபு கூட இருக்கிறாரு, எங்கள் சரவணன் கூட இருக்காரு, எங்க மாவட்ட செயலாளர் கூட இருக்காருன்னா, இன்னைக்கு தமிழக காவல்துறைக்கு நான் கேள்வி கேட்கிறேன்,
நாளைக்கு என்னையவோ இல்ல எங்க கட்சியில இருக்க பாஜக யாரையாவது கைது பண்றீங்கன்னா என் மாமே மச்சனே சித்தப்பன் என் கட்சிக்காரன்னு 10 பேரோட எங்களை கூட்டு போவீங்களா வேன்ல? அலோ பண்ணுவீங்களா? அந்த காவல்துறை வாகனத்துல கைது பண்றவங்க தவிர வேற யாரையும் ஏத்துவீங்களா? அப்ப உதயநிதிக்குன்னா தனி சட்டமா இங்க? அத எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க? அதுக்கு இங்க பதில் ஏதா இருந்ததா? அப்ப விஜய் அவர்கள் என்ன, நான் வந்து திமுகவுக்கு நான் தான் மாத்து அரசியல் குடுக்குறேன். தூய்மை அரசியல், தூய சக்தினா, தூய சக்தி பண்ற வேலையா அதெல்லாம்? என்ன உதயநிதி மட்டும் என்ன இங்க என்ன எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா? அவர உட்கார வச்சுக்கிட்டு வழியெல்லாம் வேன்ல டாட்டா காமிச்சுக்கிட்டே என்னமோ கட்சி பிரச்சாரத்துக்கு போற மாரி போறாரு. அங்கங்க வேன நிறுத்தி ஃப்ளாஸ்க்க குடுக்குறாய்ங்க, டம்ளர குடுக்குறாய்ங்க, கேரியர் எடுத்து கொண்டு வந்து குடுக்குறாய். என்ன அது என்ன காவல்துறை வாகனம் தானே? ம். நல்ல வேளை பெரிய பெட்டா கிட்ட சுருட்டி குடுத்தானே, நடுவுல பெட்ட போட்டு அண்ணன படுக்க வச்சு தூங்க வச்சு கூட்டு போங்கண்ணே. அப்படிலாம் குடுக்காம போனாய்ங்க. காவல்துறை வாகனத்துல விசாரிக்க போறதுக்கு, இதுல வேற இவங்க என்னமோ இவர் பெரிய இந்தியாவோட பிரதமர் ஆயிட்டு, தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல வர மாரி டோலுக்கு டோலு நின்னு அதுக்கு வேற ஒரு பெரிய இது. வெட்கமாவே இருக்காது இவங்களுக்கு. உதயநிதி அவர்கள் வந்து சொல்றாரு, டம்மி முதல்வர்னு பேசினேன், கேடு கேட்ட அரசுன்னு பேசினேன். ஆ, அதுக்கெல்லாம் என்னைய கைது என்னென்னமோ பண்ணல. சொல்றாரு. அசிங்க அசிங்கமா திட்டினேன், அதை திட்டினேன், இதை திட்டினேன், எல்லாத்தையும் அப்ப சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாரா அப்படின்னு அதுக்கெல்லாம் என்னை சொல்றாரு. இது பண்ணல. இதுக்கு நான் வந்து காவேரியில தண்ணி வரலையான்னு கேட்டேன். அதுக்கு தான் என்ன இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு எலக்ஷனுக்கு அப்புறம் எங்க கட்சி கூட கொஞ்சம் தொய்வா இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாரி ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னா, அதத்தான் சொன்னோம். இத தான் பண்றாரு தாவேகா வெர்சஸ்ல விஜய் இத தான் பண்றாங்க. அதாவது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தணும். நடுவுல யாரும் கிடையாது. நான் உன்னைய அடிக்கிற மாரி அடிப்பேன். நீ அழுவுற மாரி அடி. பாம்பும் நோவக்கூடாது, குச்சியும் உடையக்கூடாது. அப்படியே நம்ம வித்த காமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆடுறாராமான்னு 5 வருஷத்துக்கு. அதாவது எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட். நான் இருக்கணும். இதே மேடையிலே பேசியிருக்காரு விஜய். ஒண்ணு நீ, இல்லன்னா நான். இதுதான் தெளிவான பிளான் அண்ட் பிளே இவங்க 2 பேரோடது. இதுக்கு யார் விட்டு அப்பன் விட்டு காசை நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? உதயநிதி அவர்கள அங்கே இருந்து ஒரு வேன் வச்சு இங்க வர்றதுக்கு என்ன செலவு? திருப்பி இங்கே இருந்து ஒரு வேன் வச்சு கூட்டு போறதுக்கு. இதுல ஒட்டுமொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் லைவ் ஐபிஎல் மேட்ச் நடக்கிற மாரி. உதயநிதி இந்த டோலை தாண்டி விட்டார். உதயநிதி டீ குடித்தார். உதயநிதி பாத்ரூம் போனார். உதயநிதி லஞ்ச் சாப்பிட்டார். உதயநிதி அடுத்த டோலை தாண்டி விட்டார். என்னது இது? ஒரு நாள் ஃபுல்லா உதயநிதிய லைம் லைட்ல கொண்டு வந்துட்டாய்ங்க தாவேகாக்காரங்க. இந்த ஒரு இதுக்காக. நீங்க விசாரிக்கணும் என்ன பண்ணியிருக்கணும், இங்க இருக்கிற சென்னையில விசாரிச்சிருக்கணும். இல்லையா, கருணாநிதி அவர்களுக்கு மிட் நைட்ல இது பண்ணாங்கல்ல, அந்த மாரி மிட் நைட்ல வந்து நீங்க நைட் 12 மணிக்கு தூக்கிட்டு சத்தம் இல்லாம கூட்டு போயிட்டே இருக்கணுமா இல்லையா? அதுலயும் இவர் சொல்றாரு பாருங்க உதயநிதி, 10:30 மணிக்கு மேல கைதாக வேணாம்னு எங்க அப்பா சொன்னாரு அப்படின்றாரு. அவரால ராவு காலம் எமகண்டம்லாம் பார்த்து குறிச்சாங்களா என்னன்றது தெரியல. அப்ப இல்ல முன்கூட்டியே இவங்களுக்கு தகவல் வந்து 10:30 மணிக்கு தான் எல்லாம் பார்டர்ல ரெடியா இருப்பாய்ங்க. அது வரைக்கும் இதாக தம்பினோட அவர் உள்ள போய் கதவை சாப்ப போட்டுட்டு அவர் மாசம் அவர் காலை கடன் கடிச்சிட்டு இருக்காருங்க. இப்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 8 எவ்வளவு மணிக்கு நேரமா பேப்பர் படிச்சிட்டு 8 இருந்தேன் எங்க நவீனுக்கு. டாய்லெட்ல உட்காந்து படிச்சிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு 10:30 வரைக்கும். 2 மணி நேரமா அவங்களும் சார் எவ்வளவு நேரம் சார்? இல்லங்க காலை கடனை முடிக்க வேணாமா அப்படின்னு. நீ எம்புட்டு நேரம் காலை கடன் முடிப்பீங்க உட்காந்துக்கிட்டு? நீங்க போலீஸ் வருதுன்னா வந்தமா என்கொயரியா கிளம்புங்கன்னு போக வேண்டியதானே. அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் ரெடி பண்றீங்க. இதே திமுக ஆட்சியில வந்து மித்தவங்கள கைது பண்றப்ப இந்த மாதிரி இடம் கொடுத்தீங்களா? நைட்டு 11 மணிக்கு தூக்குறது, 12 மணிக்கு தூக்குறது, 3 மணிக்கு விடிய காலம் வந்து தூக்குறது. இதெல்லாம் அதாவது கதவை தட்டினா அலர்ட் ஆயிருவாங்கன்னு காம்பவுண்ட் ஏறி குதிச்சு போலீஸ் வந்து உள்ள வந்து பெல் அடிக்கிறது கேட்ல. இதெல்லாம் பண்ணீங்கல்ல போன திமுக ஆட்சியில. அப்ப நீங்க இன்னைக்கு இந்த தாவேகா அரசு இப்ப இவங்கள வந்து இப்படி கைது பண்ணி இத வந்து ஒரு பெரிய ஒரு பிளே மாரி அத வந்து ரொம்ப ஜாலியா உதயநிதி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. ஷெட்யூல் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் இன்னொன்னும் சொல்றாரு மேம். இதுக்கப்புறமா தான் பெரிய சம்பவமே இருக்கு. பெரிய அளவுல டிவிக்கு அமைச்சர்கள்லாம் மாட்ட போறாங்க. இப்ப நம்ம வந்து பெயில் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா அவங்க வந்து பெயில் வாங்கணும். அதுக்கு நம்ம வேலை பார்க்கணும்னு வழக்கறிஞர்கள் கிட்ட சொல்றாரு. அததான் நாங்க பண்ணுங்கன்றோம். அதாவது இந்த சத்யராஜ் சொல்லுவாங்கல்ல, என் குடும்பத்த அவன் ரொம்ப கேவலமா பேசுவான். அவன் குடும்பத்த நாங்க ரொம்ப கேவலமா பேசுவோம். இத நாங்க ஒரு வழக்கமாவே வச்சுக்கோன்ற மாரி, வா உன் மேல நான் கேஸ போடுறேன். பெயில போ. உன் மேல ஆக்சுவலா இதுதான் ஆரோக்கியமான அரசியலும் கூட. உங்கள எதிர்க்கட்சின்னு எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க அப்டின்னா, நீங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்றாங்களா? லஞ்சம், ஊழல் இதுலலாம் ஈடுபடுறாங்களா? இங்க திட்டங்கள்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு இதையே வந்து எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு அந்தஸ்த குடுத்து இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துலலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க அதுக்குள்ள இருந்துகிட்டு, நான் அவங்கள என்னன்றத நாங்க உங்கள காட்டிக் குடுத்துக்க மாட்டோம். உங்கள நாங்க காட்டிக் குடுத்துக்க மாட்டோம். அப்படின்றதுக்கு பேரு அது இருக்கு. அப்ப நீங்க அரசியலமைப்பை கேலி கூத்தாக்குறீங்க. அப்ப இனிமே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, பார்ப்போம் தொட்டவனையும் விடமாட்டோம்ன்னு இருக்காரு. பார்ப்போம் திமுகல தொட்டவங்கள என்ன பண்றாரு? ஏன்னா நமக்கே ஊரறிய தெரிஞ்சது. எவ்வளோ பேப்பர்ல நியூஸ்ல வந்துச்சு எல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளோ இடத்துல டிபேட் பண்ணோம். அந்த நேரம் நடந்தது சரி. அதுக்கப்புறம் அதெல்லாம் புஸ்ஸுன்னு போயிட்டு. அப்ப விஜய் அவர்கள் இதெல்லாம் எடுத்து எவ்வளோ பேத்த அவங்கள தூக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாரி, தாவேக்கால இருக்கவங்கள வாட்ச் பண்ணி யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம்.
மேம் இப்போ முதல்வர் விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓப்பனாவே பேரே சொல்லி சொல்றாரு. மேடம் த்ரிஷா அவர்களுக்கு வந்து பக்கத்திலேயே ஒரு சீட்ட போட்டு துணை முதல்வர் பதவி குடுத்தாலும் குடுக்கலாம். இது வந்து தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச சாபக்கேடு. ஏன்னா சுதந்திர தினத்தில வந்து முதல் வரிசையில வந்து அமர வைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி ஓப்பனாவே பேசியிருக்கிறாரு. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம கடந்து போனா கூட, இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சியில வந்து அவங்க வரலாம். அதாவது இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி வரலான்னா, அவங்களுக்கு அந்த எந்த இடத்த குடுக்குறோம். அவங்க அப்பா, அம்மா அப்படிங்கும்பொழுது அந்த முதல் வரிசை குடுக்குறாங்க. ஆனா, இவங்கள முதல் வரிசையில உட்கார வைக்கும்பொழுது, ஒட்டுமொத்த மீடியாக்களோட கவனமும் நேத்து அங்க தான் போகுது. இவர் வந்து ஒரு முதல்வரா பதவியேற்று முதல் முறை வந்து ஒரு கொடிய ஏத்துறாரு அப்படிங்கும்பொழுது, அது எவ்வளோ ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டு. அவர பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், இவர நம்பி ஓட்டு போட்ட மக்களாகட்டும், எல்லாரும் எவ்வளோ ஆர்வமா நம்ம விஜய் வந்து கொடியேத்துறாரு, அத நம்ம பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது, ஒட்டுமொத்த மீடியாக்களும் என்ன பண்றாங்கன்னா, நிகழ்ச்சிக்கு த்ரிஷா வந்தார். அவங்களே தான் கவர் பண்றாங்க. அங்க போனாரு, இங்க போனார்ன்னா, அத கரெக்ட்டா அவங்கள முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. சரி நீங்க அதுல ஒரு 2வது சீட்லயோ, ஜஸ்ட் ஒரு 2வது சீட்ல கூட உட்கார வச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு அந்த கவனம் அது வராது. அப்படி இருக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியில என்ன நடந்தது எல்லாத்தையுமே வந்து நீர்த்து போக வைக்குது. மற்ற நிகழ்வுகள். எல்லா மீடியாக்களுமே தலைப்பு செய்தியாவே அவங்க படத்த போட்டே தான் போடுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அப்ப விஜய் அவர்கள் அதுல கவனமா இருக்கணும். நான் இதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன்னா, இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போனாரு. நாங்க 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு போறோம். அதுக்கே அவங்களோட ரசிகர்களே அவ்வளவு இது பண்ணாங்க. ஸோ அது ஒரு நிகழ்ச்சி அவங்க ஃப்ரெண்டுனா அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா இந்த மாரி அரசு நிகழ்வுகள்ல இந்த மாரி பண்றதுங்கிறது வந்து விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இது அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கே, அவங்க ரசிகர்களுக்கே வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைய குடுக்குது. இவர் செய்ற பல நல்ல விஷயங்கள வந்து இது நீர்த்து போக செய்யுது. இத வச்சு தான் அவர வந்து பல விமர்சனங்கள் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும்பொழுது, அத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேம் இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. சட்டசபையில அப்பாவ தேடாதீங்க. வீட்ல போயிட்டு அம்மா கிட்ட கேளுங்கன்ற மாதிரி. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? இல்ல ஆக்சுவலி அந்த நிகழ்ச்சியில அவர் என்ன சொல்றதுக்காக இது பண்ணாரு, மீன் பண்ணாருன்னா, சட்டசபையில போய் அப்பாவ தேடுறீங்க. அப்பா எங்கன்னு கேட்கிறீங்க. அங்க போய் அப்பா எங்கன்னு கேட்கிறீங்க. உங்க அம்மா கிட்ட அப்பா எங்கன்னு கேட்டா சொல்லப் போறாங்க. ஸோ அந்த மீனில் பண்றதுக்கு தான். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து சர்க்காஸ்டிக்காகவோ, இல்ல எதுவும் இதாவோ ஏன்னா அந்த ஒரே நாடு நிகழ்ச்சி இதழ் வெளியீட்டு நிகழ்ச்சியில தான் இது பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஏதாவது டபுள் மீனிங்ல பேசுற மாரியோ, இல்ல அவர் முகபாவமோ அப்படிலாம் இல்ல. ஸோ அப்பா எங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா, எங்கங்கிறதுக்கு பதிலா யாருன்ற மாதிரி டெர்ம் யூஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஏன்னா அந்த இடத்துல அவங்கள இழிவுபடுத்துற மாதிரியான இதுல பொருள்பட அவர் அங்க மீன் பண்ணல. அந்த பேச்சு இருந்து போகுது. ஆனா நமக்கு என்னன்னா, இத அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றது என்னன்னா, எப்பவுமே சரி குடும்பத்துல இருக்க பெண்கள, அரசியல்ல இருக்க பெண்களாலும் சரி, பெண்கள இழுத்து பேசுறது அப்படிங்கிறது வந்து உள்ளபடிக்கே வந்து ரொம்ப ஒரு தப்பான இது. இது வந்து நம்மளோட சமூக கலாச்சாரத்திலயுமே இந்த சமூகத்திலேயே ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். ஏன்னா, ஒருத்தன திட்டணும் அப்டின்னா, ஒண்ணு அவன் வீட்ல இருக்க அம்மாவ இழுத்து திட்டணும். இல்ல அவன் பொண்டாட்டிய இழுத்து திட்டணும். இல்ல அவன் வீட்ல இருக்க பெண்கள இழுத்து திட்டணும். இப்படிதான் நமக்கு நம்ம திட்டுனா கூட, பெண்களே கூட என்ன பண்றோம்? யாராவது ஒரு வீட்ல இருக்க ஆண்கள இழுத்து நம்ம திட்டுறோமா? அப்போ இது எப்படின்னா, அந்த வீட்ல இருக்கிற பெண்கள அவமானப்படுத்திட்டா, அவன அவமானப்படுத்திட்ட மாரி. அப்படின்ற ஒரு இதுலயே தான் நம்ம இன்னும் இருக்கோம். நம்ம இன்னும் முற்போக்காயிட்டோம். நம்ம நெறைய இது மாறி வந்துட்டோம். இன்னும் பெண் உரிமை பேசுறோம். இவ்ளோ வந்தா கூட, எத்தனையோ அந்த ஃபெமினிஸ்ட்ன்னு இருக்கிறவங்கலாம் கூட, சமூக வலைதளங்கள்ல பாருங்க, அவங்க யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை. பெண்கள இழுத்து தான் திட்டுறாங்க. அப்போ அந்த ஏன் உங்களுக்கு அந்த புரிதல் வரமாட்டேங்குது? நான் நெறைய இதுல பார்ப்பேன். எக்ஸ் நான் வந்து ஒரு பெண்ணிய போராளி அப்படிலாம் பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு எதிரா யாராவது கமெண்ட் போட்டாங்கன்னா, அவங்களே அந்த இந்த பசங்கள வார்த்தை. திட்டுறதுக்கே இவங்க அந்த பையனோட அம்மாவ தான் இழுக்குறாங்க. "ஏன்டா உன் வீட்ல உங்க அம்மா எப்புட்றா? ஏன்டா உன் தங்கச்சி எப்புட்றா?" நான் என்ன சொல்றேன், தப்பு அவன அடிங்க. அவன கேள்வி கேளுங்க. அவன என்ன வேணா திட்டுங்க. அப்போ இந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம முதல்ல வெளியில வரணும். ஒரு இது பொது நம்மளோட புத்தியாவே இந்த இருக்கு. பொது புத்தியிலேருந்து ஒருத்தவங்க இருந்தா நான் முதல்வரோட அம்மான்னு இல்ல. யாரோட அம்மாவுமே. இப்ப அண்ணாமலை அவர்கள பேசும்போது அவரோட மனைவிய அயோக்கியத்தனம். பேசக்கூடாது. இப்ப அதேபோல அரசியல்ல இருக்கிறாங்கன்னா, அந்த அரசியல்ல ஒரு பெண் இருக்காங்கன்னா, பெண்ண கருத்தியல் ரீதியா இது பண்ணுங்க. உடனே அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்றது. அவங்கள பத்தின பர்சனல் விஷயங்கள இதெல்லாம் அயோக்கியத்தனம். பேசக்கூடாது. அப்போ பெண்கள பத்தி பேசும்பொழுது கருத்தியல் ரீதியா இருங்க. கருத்தியல் ரீதியா எவ்வளவு வாதம் ஏன்னா அரசியலுக்குன்னு வந்துட்டாங்க. அப்ப அரசியலுக்குன்னு வந்தா அவங்க எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். அவங்கள கட்டாயம் விமர்சனம் பண்ணணும். ஆனா,
அந்த கருத்தியல் ரீதியை தாண்டி அவங்கள கெட்ட வார்த்தை பேசுறது, இல்ல அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறது, கேரக்டர் அசாசினேட் பண்றது உண்மையாலுமே ரொம்ப தப்பு. அத வந்து அந்த இடத்துல வந்து அவரு தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதன் பிறகு ஆனா ஒரு அறிக்கை குடுத்திருந்தாரு. குடுத்துட்டாரு. நான் தாய் வந்து மீதும், அந்த தாய் அர்த்தத்துல நாட்டின் இது மீதும் பண்ணல அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சொல்லியிருக்காரு. ஆனா நாங்களும் அந்த நிகழ்ச்சியில இருந்ததுனால எங்களுக்கு அது புரியுது. அவர் அந்த வார்த்தைய டப்பா மாத்தி சட்டசபையில போய் எங்க அப்பா எங்கன்னு கேட்கிறீங்க, தேடுறீங்க. உங்க அம்மா கிட்ட கேட்டா அப்பா எங்கன்னு சொல்லப் போறாங்க. அப்படிங்கிற மீனிங்ல வர்றதுக்கு அவர் எங்கன்ற வார்த்தைக்கு யாருன்ற மாதிரி பொருள்பட அத பேசிட்டாரு. அப்பயுமே நாங்க இது பண்ணோம். இது ஏதோ தப்பான மீடியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே கம்ப்ளீட்டா முதல்வரின் தாயை ஆபாசமாக பேசிய அ நயினார் அப்படின்னு சொல்லி மீடியாலாம் நல்லா வேற மாரி இது பண்ணி அத போட்டாங்க. அந்த தெளிவா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவர் ஒரு மாரி உதயநிதி பேசினாரு பாருங்க. பேசிட்டு நான் அந்த தண்ணிய சொன்னேன். அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அவர் ஒரு ஃப்ளோல அது சட்டசபையில போய் ஏங்க அத போய் தேடிட்டு இருக்கிறீங்க? உங்க அம்மா கிட்ட கேட்டா எங்கன்னு சொல்லப் போறாங்க. அப்படின்ற ஸ்லாங்ல அப்படியே வரும்பொழுது, அத அப்படி மாத்தி சொல்ட்டு, அடுத்தடுத்த வார்த்தைக்கு போயிட்டாரு. ஆனா, அந்த இடத்துல அவர் எங்கேயோ அந்த ஒரு மாரி சர்க்காஸ்டிக்கா பேசுறதோ, நின்னு இது பண்றதோ, அந்த பாடி லாங்குவேஜ் அதுல தெளிவா தெரியும் பாருங்க. ஆனாலும் நாங்க சொல்றது என்னன்னா, அந்த வார்த்தையுமே தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறது தான் எங்களோட அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாரி அ இந்த அரசியல் முறையே மாறிடுச்சு. இப்ப இந்த மாதிரியான பேச்சுகளே தேவையில்ல. எப்ப மாறிருச்சாம்? அப்படின்ற இப்ப தான் மாதிரி மாறியிருக்காமா? சொல்லியிருந்தாரு. இப்ப தான் மாறியிருக்காமா? இல்ல இதுக்கு முன்னாடியே மாறிருச்சாமா? இப்பதான் மாறியிருக்கு அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்காரு. சொல்றேன். நான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, அவர் வந்து இங்க மாநில தலைவரா இருந்தபொழுது என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த சோசியல் மீடியால ஃபுல்லா வந்திருக்கும். அவர் ஒரு அளவுக்கு மேல கோவமாயிட்டாருன்னா, அவர் எந்த அளவுக்கு பேசுவாரு, என்னென்ன பேசுவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் மைக்லயே வந்து விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா? அப்படின்லாம் கேட்டாரு. அதேபோல ஒரு மைக்ல பேசும்பொழுது, அண்ணன், தம்பி 2 பேரும் ஒரு பொண்ண வச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு, அதாவது மைக் இருக்கிறது தெரியாம பேசுற மாரி. நிச்சயமா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அவருக்கு தெரியும். மைக்கு முன்னாடி இருந்து பேசும்பொழுது, ஒரு டோன்ல நம்ம மெதுவா பேசினாலே அங்க எல்லாருக்கும் கேட்கும்னு தெரியும். அப்ப அவரு அந்த பக்கத்துல இருக்கிற பொன்பால கணபதி அண்ணா வந்து அந்த பக்கம் திரும்பி இருப்பாரு. இவர் வாலண்டியரா கூப்பிட்டு, "அண்ணே" அப்படின்னு கூப்பிட்டு அந்த வார்த்தைய சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, அந்த விஷயம் கன்வே ஆகணுன்றதுக்காக தான் அத பேசுறாரு. அப்போ இந்த மாரிலாம் அப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது எல்லாருமே திருத்திக்கோங்கன்னு தான் சொல்றோம். அது யாரா இருந்தாலும் சரி, இது அப்ப நீ பேசுனதுக்கு நீ பேசுனியே, அப்ப நீ பேசுனியே இது கரெக்ட்டானா, எல்லாமே தப்பு தான். யார் பேசினாலும் தப்பு தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதும் தப்பு தான். அப்போ அவர் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலா அங்க கீழ இருக்கிற பசங்கலாம் திரிஷா, திரிஷான்னு கத்துனா, "எப்பா பேசாம இருங்க. அத நம்ம இங்க பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லியிருந்தா, அவர் இன்னும் ஒரு படி மேல தெரிஞ்சிருக்காரு. பெண்கள் மனசுல உயர்ந்து போயிருப்பாரு. "ஏய் பரவால்லப்பா ஒரு சின்ன பையனா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டா இது பண்ணாரு பாருப்பா." அப்படின்னு தோணியிருக்கும். அத அது அந்த தொண்டர்கள் பண்ற வேலைய சில்மிஷத்துக்கு நம்ப ஆளாகி அதையும் நம்ம ஒரு கவுண்டர் குடுக்கும் பொழுது, நம்மளோட தரம் தாழ்ந்து போகுது. எல்லா கட்சியிலயுமே இந்த 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட பேச்சாளர்கள்ன்னு வச்சிருப்பாங்க. தெரு முக்குல அவங்கள கட்சிக்கு எந்த ஒரு முக்கிய பொறுப்புக்கும் குடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க அந்த மாரி அந்த திமுகலாம் பேசுறப்ப பெண்களே கூட அந்த கூட்டத்துக்குலாம் போமாட்டாங்க. சும்மா ஒரு ஏதோ லோக்கலா ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு கேவலமா பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த வேலைகள் இன்னைக்கு ஏன் தலைவர்களே கையில எடுத்துக்கிட்டு இங்கிட்டு உதயநிதி பேசிட்டு இருக்காரு, அங்கிட்டு அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசினாரு. இப்ப பாருங்க நயினார் வந்து அம்மான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாரி எல்லாம் வருதுன்னா, இத எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வந்து பெண்கள முன்னிறுத்தி இந்த அடுத்து 33% இடஒதுக்கீட கொண்டு வர போறோம்னா, அடுத்து இங்க 33ங்கிறதே என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ இது? அப்ப ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமாதுன்னா 50% தானே கொண்டு வரணும். இங்க 33க்கே நீங்க முக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆனா அவ்ளோ பெருந்தன்மையா கேட்டா, நாங்க தாய போல இருக்கிறோம். நாங்க உங்கள தாய போல வணங்குறோங்கிறீங்க. ஏன் சரிசமானமா பெண்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தா, உங்களால ஏத்துக்க முடியலல்ல? இன்னைக்கு நாங்கள் தான் பெண்களுக்கு பெண்ணுரிமை காவலர்கள்னு சொல்லிக்கிற திமுக, 33% தங்களோட கட்சியில எல்லாரும் பெண்களுக்கு வந்து எல்லா பதவியும் குடுத்து வச்சிருக்கீங்களா? எம்எல்ஏ சீட்ஸ் குடுக்குறீங்களா? எம்பி சீட்ஸ் குடுக்குறீங்களா? இப்ப வரைக்கும் அந்த மசோதா 33% இடஒதுக்கீடு மசோதாவ போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு பிரச்சனைய குடுத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் என்னன்னா, உங்களோட அந்த ஆணாதிக்க சிந்தனை. உங்க மைண்டுக்குள்ள ஊறி கிடக்கு. ஒருத்தன திட்டணும்னா, அவன் வீட்டு பொம்பளைய திட்டு அப்படின்றது. அப்ப இது இது எல்லாருக்குள்ளயும் தான் இருக்கு. யாருமே இங்க ஒண்ணும் ஒழுங்கு கிடையாது. யாரும் அவங்கள வந்து இவங்க வந்து பேசுறதுக்கு. அப்ப எல்லாரும் உங்கள திருத்திக்கோங்க. அவ்வளவுதான் மாத்திக்கோங்க. துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உதயநிதிய கைது செய்யும்போது எப்படி அதிரடியா கைது பண்ணீங்க? இப்ப நயினார் பேசும்போது ஏன் அத பண்ணல? நீங்க பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அ நயினார் மேல கைய வச்சா மத்திய அரசு வந்து ஒரே நாள்ல டிவிகேவ இல்லாம பண்ணிடும் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. உதயநிதி அவர்கள் வந்து பேசுனது ரொம்ப தகாத வார்த்தை. அதுக்கு எல்லாமே வீடியோ இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்னொன்னு உதயநிதிய கைது பண்ணல. விசாரிக்க தான் விசாரணைக்கு. கூட்டிட்டு போனாங்க. அத தாவேக்கா வழக்கறிஞரே கோர்ட்ல உறுதி பண்ணியிருக்கிறாரு. கைது பண்ணல. விசாரிக்க தான் கூட்டு போனாங்க. இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுனது வந்து, அவர் வந்து இதெல்லாம் பேச கிடையாது. அப்பா எங்கன்னா அம்மா கிட்ட கேட்டா சொல்லப் போறாங்க. அப்படிங்கிற மீனிங்ல தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு இந்த விஷயம் பிரச்சனை ஆகுதுன்னோனே இம்மீடியட்டா அவர் வந்து
விளக்கம் கொடுத்துட்டாரு. இல்ல நான் அந்த அர்த்தத்துல பேசல. நான் அப்படி பேசக்கூடியவன் இல்லன்றத விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனா உதயநிதி அவர்கள் விசாரணைக்கு போயிட்டு வெளியில வந்து கூட ஏர்போர்ட்ல என்ன பேசினாரு? எனக்கெல்லாம் எனக்கு திருமணமாகி நான் என் மனைவியோட தான் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இருக்கேங்கிறாரு. இந்த கேள்விக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு ஒரு மகன் இருக்கா? எனக்கு ஒரு மகன் இருக்கான். நாங்கலாம் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா அவர் யார தாக்குறாரு இன்டைரக்ட்டா? இன்டைரக்ட்டா முதல்வர வந்து அட்டாக் பண்றாரு. ஏன் அப்ப அவருக்கு மட்டும் என்ன குடும்பம் இல்லையா? அவருக்கு என்ன அம்மா, அப்பா இல்லையா? அவருக்கு சித்தி, சித்தப்பாலாம் இல்லையா? இவனும் இந்த திமுக காரங்கலாம் போடுறாய்ங்க. பாருங்கள் உதயநிதி விசாரணைக்கு போயிட்டு உள்ள வந்தோனே ஒரு ஒரு பெரிய அவ்ளோ குடும்பம் இருக்கு. இவருக்கு யார் இருப்பா? ஒரு நாய் தான் இருக்கும். ஒரு வீட்ல வளர்க்குற நாய் தான் அவர ரிசீவ் பண்ணும். தனியா இருக்காரு. அவருக்கும் குடும்பம் இருக்குங்க. பெரிய குடும்பம் இருக்கு. சித்தி, சித்தப்பான்னு அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு அவரோட பையன் வந்து இதுல பேசும்பொழுது அவ்ளோ அவ்ளோ பொறுப்பா அந்த பையன் பேசுறாங்க. சொல்றாங்க, "எங்க அப்பா வந்து முதலமைச்சரா இருக்கிறதுனால எங்களோட பொறுப்பு இன்னும் அதிகமாயிருக்கு." அதிகமா இருக்கு. இத்தன வயசுக்கு அந்த குழந்தைக்கு எவ்ளோ மெச்சூரிட்டி பாருங்க. அந்த அந்த ஒரு சாதாரண "ஏய் எங்க அப்பா யார் தெரியுமா?" அப்படின்னு அந்த அந்த குழந்தை சொல்லுது, "எங்களுக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாயிருக்கு. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நடந்துக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு அதிகமாயிருக்குன்னு" சொல்லுது. அப்படின்னா அவங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா? அப்ப இவங்களுக்கு தான் குடும்பம் இருக்குதாம் அதிசயமா. இவிங்க குடும்பத்த மட்டும் தானே வளர்த்தெடுப்பாய்ங்க. ஊர்ல இருக்க குடும்பம்லாம் தெருவுல நிக்கலாம். இவங்க குடும்பம் மட்டும் அப்படி பகுமானமா இருக்கணும். அதனால இது தேவையில்லாத பேச்சு. நயினார் அவர்கள் விளக்கம் குடுத்துட்டாங்க. ஆனா உதயநிதி அவர்கள் வெளியில வந்து வருத்தம் கூட தெரிவிக்கல. நான் அப்படிலாம் பேசவே இல்லன்ட்டாரு. வீடியோ ரெக்கார்ட் எல்லா இடத்துலயும் வீடியோ இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் அப்படிலாம் பேசவே இல்ல. அந்த வீடியோவே காவேரில திரிச்சு இருக்கு. எப்படி இந்த திருச்சிருக்கோம்? சைடு இப்ப அவங்க கத்துன உடனே இவரு இப்படி திரும்பி பேசிட்டாரு. இத எடுத்து லைவ் வெட்டி தானேம்மா எல்லாத்தையும் ஒட்டிட்டாங்கன்னு. லைவ் போயிருக்கே. எல்லா சேனல்லயும் லைவ் இருக்கு. சன் நியூஸ், கலைஞர் நியூஸ் எல்லாத்துலயும் தானே லைவ் போயிட்டு இருந்தது. லைவ் எடுத்து போடுங்க. லைவ்ல எப்படி வெட்டி ஒட்டுவீங்க எல்லாத்தையும்? அப்ப இவரே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே நக்கலா மாத்தி சொன்னார்ல. அப்ப இவருக்கே புரிஞ்சிருக்கலாம் நம்ம தப்பா சொல்லியிருக்கோம்ன்னு. அடுத்த அதே வார்த்தைய அவர் திருப்பி சட்டசபையில யூஸ் பண்ணும்பொழுது, பின்னாடி பேக்கிரவுண்ட்ல சேகர் பாபு அவர்களும், செந்தில் பாலாஜி ஒருத்தர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்க எந்த அர்த்தத்துல அத மீன் பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு. அல்ல ஊர் மக்கள்லாம் தமிழ்நாடு மக்கள்லாம் அந்த அளவுக்கு இதுன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த அர்த்தத்துல ஒண்ண சொல்றீங்க? அத எப்படி சர்க்காஸ்டிக்கா முகத்த வச்சுட்டு பேசுவீங்க? நக்கல் அடிச்சுட்டு, இல்ல, இல்ல நான் அப்படி சொன்னேன். ஆர்எஸ் பாரதி சொன்னான்ல, பாப்பானுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னோன, நான் அந்த பாப்பான்னு சொல்லல. பார்க்கிறவன். நீ அந்த மைண்ட்லயே சொல்லலன்னா, நீ அந்த இடத்துல விளக்கம் குடுக்க அவசியமே இல்ல. இப்ப நயினார் அவர்கள் வந்து அங்க பேசும்பொழுது, அம்மா கிட்ட போய் அப்பா எங்கன்னு கேட்டா சொல்லப் போறாங்க. அப்படின்ற போக்குல சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டாரு. அங்க அவரு ஒரு நக்கலா சொல்லிட்டு, இல்ல நான் இதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அப்ப நீங்க சர்க்காஸ்டிக்கா அங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க இந்த மாரி வேணும்னே மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் திமுகவோட வேல. அத வந்து நீங்க இங்க கம்பேர் பண்ணிட்டு இங்க கேட்கக்கூடாது. இங்க அவரு வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. மேம் கடைசியா ஒரு கேள்வி. 100 நாள் தாவேக ஆட்சி. நெறைய திட்டங்கள் செயல்படுத்தி இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. நெறைய திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்க பார்வையில இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு மேம்? வெற்றி வெற்றியா இல்ல எப்படி? வெற்றி தோல்வின்லாம் 100 நாள்லலாம் எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொன்னு ஆட்சிக்கு வந்தோனே அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, எங்களுக்கு டைம் குடுங்க. நாங்க புதுசா வந்திருக்கோம் அப்படின்றதுனால. இதுல சில விஷயங்கள் பாராட்டலாம். அந்த லஞ்சம் வந்து இருக்கக்கூடாது. லஞ்சம் குடுக்க முடியாதுன்னு சொல்றது. அதேபோல டாஸ்மாக்ல சில இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சம்பளத்த ஏத்துறதாகட்டும், அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் ஊழல் டாஸ்மாக்ல. அதெல்லாம் ஏதோ சரி பண்றதுக்காவது ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோவில்கள்ல வந்து எப்படி ஒரு பக்கம் தறிகெட்டுட்டு ஓடுனாலும், ஒரு சில பக்கம் வந்து தப்புன்னு காதுக்கு போறத ரமேஷ் அவர்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாரு. அவருக்கு இன்னும் விஷயம் புரியறதுக்கே டைம் ஆகும். அந்த அளவுக்கு இங்க கோவில் நிலங்கள் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா பெரிய லெவல்ல சூறையாடப்பட்டுட்டு இருக்கு. எல்லாம் பட்டுட்டு இருக்கு. ஸோ அப்ப இவங்க என்னன்னா, ரொம்ப ஒரு மாதிரி இப்ப தான் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கான அந்த டைம் வந்து தேவைப்படுது. ஆனா, முதல்வர் அவர்களுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, காவல்துறைய நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது, இந்த சட்டம் ஒழுங்குக்கும், போதை கலாச்சாரத்துக்குமான கவனம் இன்னும் கூடுதலா போகல அப்படிங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. இப்ப அதுதான் டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி நீங்க குடுக்கணும். ஏன்னா, காவல்துறை இதுக்கு முன்னாடி 5 வருஷமா திமுகவோட கைகள்லயே இருந்து மோல்டான காவல்துறை. ஸோ, அத நீங்க திருப்பி எடுத்து மோல்டு பண்ணணும். நான் எவ்ளோ சீரியஸா இருக்கேன்றத காவல்துறைக்கு புரிய வைக்கணும். இத நாங்க இதுக்கு கூட சொன்னோம் போன முறை பேசும்பொழுது, ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்வாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க முதல்ல கிரிப்ல எடுக்கிறது வந்து காவல்துறை தான். காவல்துறை. அவங்க தெளிவுபடவே சொல்லுவாங்க. நான் வந்துட்டேன் அப்டின்னா, இந்த தீவிரவாதிங்க, இந்த கலவரம் பண்ணணும்னு நெனைக்கிறவன், கஞ்சா விக்கிறவன் இவன்லாம் பார்டர் தாண்டி ஓடிரணும்பாங்க. பார்டர் தாண்டி போய்ட்டானுங்கன்னே சொல்லுவாங்க. அப்போ அப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரியும்ல காவல்துறைக்கு. ஐயோ! அதாவது சாதாரணமா நம்ம இப்ப காவல்துறையில இருக்கவங்கட்டலாம் பேசுறப்போ, நமக்கு அந்த லாங்குவேஜ் அப்ப அந்த இதுல இருக்கப்ப சொல்லுவாங்க. ஐய்யயோ! அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் தொலைச்சுருவாங்க. இது வந்து கேஷுவலாவே எல்லாரும் அந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பயம். நம்ப ஒரு தப்பு இங்க ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்டின்னா, அவ்வளோதான் நம்பள அப்டின்னு. அந்த பயத்த வந்து தப்பு செய்றவனுக்கும், தப்பு செய்றவன நம்ம உட்டோம்னா நம்ப தொலைஞ்சோம் அப்டிங்கிற பயத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் குடுக்க வேண்டியது, கடத்த வேண்டியது முதல்வரோட வேல.
அப்ப அந்த இடத்துல முதல்வர் வந்து கிரிப்ப இன்னும் எடுக்கல அப்படிங்கிறது தான் நம்மளோட வருத்தமா இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். நீங்க நெனைக்கிற மாரி இது அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. இங்க அந்த போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் ஆயிட்டாய்ங்க. பெரிய நெக்ஸஸ். நீங்க நெனச்சு பார்க்க முடியாதுங்க. நீங்க இப்ப இன்னைக்கு ரோட்ல நடந்து போறீங்கன்னா, உங்கள தாண்டி எதிர்ல வர ஒரு 20 பேர்ல கட்டாயம் ஒருத்தன் கஞ்சா கேஸா இருப்பான். நமக்கு பயமா இருக்கு. ஒரு 25 வயசு பையன், 23 வயசு பையன் நடந்து வரான்னா, நம்ம புள்ள வயசுல இருக்கிறான்னு தம்பின்னு கூட பேச முடியல. அவனோட பார்வை, அவன் ஒரு மாரி சிரிக்கிறது, அவனோட நடையே, அவனோட மேனரிசமே மாறிருது. அப்போ நமக்கு எதிர்ல யார பார்த்தாலுமே நமக்கு பயமா இருக்கு. நம்மளோட பிள்ளைங்கள எப்படி வெளியில அனுப்புறது? குழந்தைங்கள எப்படி வெளியில அனுப்புறது? இப்ப நம்ம பிள்ளைங்க கிட்ட யாராவது வந்து சாதாரணமா என்ன பாப்பான்னு பேசினா கூட நமக்கு பயமா இருக்கு. பேசாத யார்கிட்டயும்னு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு இந்த நெட்வொர்க் பறஞ்சிருக்கா. அப்ப அதோட சீரியஸ்னஸ் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து புரியணும். நான் வந்து போதையில்லா தமிழகம்னு இது பண்றேன், மராத்தான் ஓடுறேன். இதெல்லாம் வந்து தீர்வு கிடையாது. பெரிய லெவல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ சுத்தி ரெய்டு போயே ஆகணும். இவங்க மெயின் டார்கெட் இதுதான். அந்த ஏரியாவ அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ சுத்தி இருக்கிற அந்த ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல தரோவான ரெய்டு போணும். டோட்டல் கண்காணிப்பு இருக்கணும். ஸ்கூல், காலேஜ் பிரெமிசஸ சுத்திலும் வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்கணும். கட்டாயம். எல்லா ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும், கவர்ன்மென்ட் ஸ்கூலா இருந்தாலும் சுத்திலும் சிசிடிவி சர்வேலன்ஸ்ல அவங்க இருக்கணும். அவங்களுக்கான பாதுகாப்பு வேணும். நேத்து வந்து அந்த திருவொற்றியூர் மாணவனுக்கு வந்தப்ப அந்த ஒரு பேரண்ட் ஒருத்தர் கேட்கிறாரு பாருங்க. ஏங்க ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ வரீங்கன்னா, உங்க கூட 100 போலீஸ் வராங்க. என் புள்ள 500 புள்ள, 1000 புள்ள அங்க படிக்குது. ஏங்க ஒரு போலீஸ் அங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு நியாயமான கேள்விங்க அது. அப்ப நம்ம பிள்ளைங்கலாம் அப்படியே நடுத்தெருவுல போற மாரி போயிட்டு இருக்கு. அப்ப எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க வந்து கண்காணிப்பு அதிகமாகணும். நீங்க இப்ப ஒரு டாஸ்மாக்ன்னு வச்சிருக்கீங்கன்னா, அங்க தேடி வந்து வாங்கி குடிச்சிட்டு போறான். அது அவன் பிரச்சனை. ஆனா இங்க ஸ்கூல், காலேஜ்ல படிக்கணும்னு போற நம்ம குழந்தைய டார்கெட் பண்ணி ஒரு நாசகார கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கும்பல் மாஃபியா வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாஃபியா. இதெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணணும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரியான வேலைகள இவங்க இறங்கணும். அவங்க வந்து நார்காட்டிக்ஸ் இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட நார்காட்டிக்ஸ் பியூரோவோட அவங்களும் டை அப் பண்ணி, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல என்ன ஹெல்ப் எடுக்கணுமோ எடுத்து, இந்த டீம காலி பண்ணணும். இல்லன்னா ஏன்னா ஜாபர் சாதிக்கே வந்து இங்க இருக்கிற இவங்க வந்து காவல்துறை ஒண்ணும் எக்ஸ்போஸ் பண்ணல. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட நார்கோட்டிக்ஸ் இதுங்க வந்து இவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க கிட்ட இன்னும் பெரிய இவங்கள பத்தின தகவல்கள் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற காவல்துறையில ஒரு ஸ்பெஷல் டீம போட்டு அவங்களோட டை அப் பண்ணி, இத என்ன பண்ணலாம்? இத எப்படி காலி பண்ணலாம்? இத எவ்வளோ சீக்கிரம் இவங்கள நெட்வொர்க்க கட் பண்ணணும்? இவங்க செயின கட் பண்ணணும். அதுதான் மெயினு. அவங்களோட அந்த ஸ்லீப்பர் செல் மாரி ஒரு பெரிய லிங்க் இருக்கு. அந்த லிங்க கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணிட்டு கொண்டு வந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா நெறைய விஷயங்கள் அப்படியே கீழ இருக்கவங்கலாம் பேரலைஸ் ஆயிட்டே வருவாய்ங்க. ஸோ அதெல்லாம் இவர் செய்யணும். நான் 9 to 6 ஆஃபீஸ்க்கு வராருன்னா, அந்த ஒரு நாள்ல அட்லீஸ்ட் 1 ஹவராவது இவர் இதுக்குன்னு உட்காரணும். இன்னைக்கு நேத்து என்ன பண்ணீங்க ஃபுல்லா? நேத்து போதைக்கு ஃபுல்லா என்ன பண்ணீங்க? எத்தன பேர அரெஸ்ட் பண்ணீங்க? எத்தன கிங் பின்ன புடிச்சீங்க? எத்தன கிலோ இத வந்து ட்ரக்ஸ வந்து பறிமுதல் பண்ணீங்கன்றத எவ்ரிடே அவர் மானிட்டர் பண்ணணும். அப்படி பண்ணா தான் அப்படி பண்ணாலே, அத இங்க ஒழிக்க இன்னும் 1 வருஷமாவது ஆகும். அவ்ளோ சீரியஸா எடுத்து பண்ணாலே, இன்னும் வருஷக்கணக்குல ஆகும். அந்த அளவுக்கு இங்க போன 5 வருஷத்துல நாசம் பண்ணிட்டாய்ங்க தமிழ்நாட்ட. நம்ம தமிழக மக்களுக்கு சொல்றது திரும்ப 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 சொல்றது, நீங்க போடுற ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து, நம்ம பிள்ளைங்களோட ஒரு ஒரு தலைமுறைய காலி பண்றோம். ஒரு தலைமுறை இப்ப காலி. ஒரு தலைமுறைய வெஜிடபிள் மாரி ஆக்கிட்டாய்ங்க. அனிமல் மாரி ஆக்கிட்டாய்ங்க. அதுக்கு அக்கா, தங்கச்சி தெரியல, அண்ணன், தம்பி தெரியல, கூட பொறந்த ஃப்ரெண்ட்ஸ் எவனையும் தெரியல. அடிச்சு கொல்றான். நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்ப எதுக்கு அடிச்சுக்குவோம்? எப்படி அடிச்சுப்போம்? இன்னைக்கு எப்படி அடிச்சுக்கிறானுங்க? உயிர் போயிருது அடிச்சா. அப்போ இது என்ன பண்ணணும்? எப்படி இத இது பண்ணணும்ன்றது பொதுமக்களோட இதுவும் இருக்கு. பொதுமக்கள் தகவல் குடுத்தா, இது பாருங்க இப்ப. பொதுமக்கள் முன்வந்து தகவல் குடுத்தாலும், அது வந்து கான்ஃபிடென்ஷியலா இல்ல அப்டின்னா, இந்த மாரியான கொலை சம்பவங்கள் இனி பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? தயவு செஞ்சு, "எப்பா தம்பி தெரிஞ்சா கூட நீ சொல்லாதப்பா, பேசாம இருப்பா." அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லா பேரண்ட்ஸுமே. அப்போ இது என்ன மாதிரியான கலாச்சாரம் போயிட்டுருக்கு? இத என்ன பண்ணணுன்றதுக்கு, இதுல இத எடுத்தோம்னா 0. இந்த 100 நாள்ல இன்னும் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட இது. அது ஃபுல் பிரியாரிட்டி குடுத்து, இது பெரிய இது வந்து ரிஸ்க்கான விஷயம்னு எடுத்து இதுக்கு முக்கியத்துவம் குடுத்து எடுத்தாருனா தான், இனி வர காலங்கள்ல இன்னும் ஒரு ஒரு 6 மாசம் பேசாம இருப்பாங்க. அடுத்து மக்கள்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இத இவர் கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு போகும். கண்டிப்பா மேம். தொடர்ந்து அடுத்தடுத்த சந்திப்புகள்ல பேசலாம் மேம். நன்றி. நன்றி.